தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே தேவன வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தேவன பிள்ளைகள் ஜெபத்தோடு கூட இருக்கலாம். இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தம் நாம் வீடுகளில் அடைபட்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேல் அன்பு வைத்து நம்ம மேல் இறக்க வைத்து அவருடைய அன்பு நிமித்தம் தன்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு ஆண்டோட வார்த்தைகளை போதிக்கிற ஆண்டோட நல்ல அன்புக்காய் தேவனை நான் துதிக்கிறேன். நமக்கு எல்லாரும் ஜெபத்தோடு கூட இருக்கலாம். இந்த கொரோனா கொள்ளை நிமித்தம் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த பாதிப்புக்குள்ளாலே இருக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டே இருக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆஸ்பத்திரி வீடுகளும் வேதனையோடு துக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். நாமும் அதோட பலனை நாமும் அனுபவித்துக் கொண்டே இருக்கும் போது தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரே, எப்படியாவது இந்த கொள்ளை நோய் ஆண்டவரை தேசத்தை விட்டு மாற வேண்டும். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவர் வெளியில புறப்பட்டு போக வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். நாங்கள் ஆலயத்துக்கு வந்து ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் இருந்து வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு போதிக்கும் போதும் அந்த வேத வசனத்தை கேட்டு அதில் என்ன தவறு, ஏன் இந்த கொள்ளை நோய் வந்தது, அதனால் அதனுடைய காரணம் என்ன, என்னுடைய வாழ்க்கை இருக்கிற தவறு என்ன, எங்களோட குற்றங்கள் என்ன, இந்த பாவங்கள் என்ன என்று நாம் நம்மளைதானே சோதித்து வேத வசனத்தின் மூலம் ஆராய்ந்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை அக்கிரம மீறல்களையும் நம் ஆண்டவர் சுத்தம் மன்னிப்பு கேட்டு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம் தேசத்து மேல் சேமத்தை கொடுப்பார். நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அதை ஏதோ வசனம் கொடுக்கிறாங்க கேட்கிறேன் அப்படி அல்ல. வசனம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் கரெக்ட் பண்ண வேண்டியது அது நம்முடைய ஒரு கடமையா இருக்கிறது. அதனால் தேவர்கள் எல்லாரும் ஜெபத்து கொடுக்கலாம். இன்றைக்கு வேத வசனத்தின் ஆதாரமாக ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் கால்களை அடக்கிக் கொள்ளாமல் அலைய விரும்புகிறார் என்று கர்த்தர் இந்த ஜனத்தை குறித்து சொல்கிறார். ஆகையால் கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிராமல் இப்பொழுது அவர்கள் அக்கிரமத்தை நினைத்து அவர்களை பாவங்களை விசாரிப்பார். கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்திற்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளை காணிக்கை செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவரை நிர்மூலமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். இப்போ எரேமியா தீர்க்கதரிசி இடத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன, என்ன பாவங்கள், அது நிமித்தம் நான் செய்ய போறிய காரியங்கள் என்ன, நான் கொடுக்கிற தண்டனை என்ன என்று இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவட பிள்ளைகளை குறித்து இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி நீ பேசு, ஏன்னா அவர் செய்த தவறுகள், அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் தான் அவரை நான் தண்டிக்க போறேன். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயத்தினாலும் அவரை நான் தண்டிக்க போறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த கொள்ள நோயும் இந்த பஞ்சமும் கொள்ளை நோயும் வருவதற்கு காரணம் என்ன? வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் செய்கிற பாவங்கள், அவர்கள் செய்கிற அக்கிரமத்தின் நிமித்தம் என்ன தேசத்துல பஞ்சமும் கொள்ள நோயும் வருகிறது, வந்திருக்கிறது என்று நமக்கு வேத வசனத்தில் பார்க்க நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்னது என்ன? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்யும் போது நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அறிந்தோ அறியாமல் செய்கிற பாவங்கள், தேவட நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் தான் இந்த தேசத்துமே இவ்வளவு பெரிய பொல்லாப்பான கொள்ளை நோயும் பஞ்சமும் இன்றைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் பண கற்றமும் இந்த பூமியில இந்த உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப நாம் யோசிக்க வேண்டிய, எதனால் ஆண்டவருடைய கோபமா, இது எதனால் வந்த தவறு என்று நாம் வேதத்திலிருந்து தான் நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க முடியும். வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்கும்போது தெரியும் அவர்கள் செய்த பாவம். யூதா ஜனங்கள் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டிய பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள்
செய்த தவறுகள், பாவங்கள், அக்கிரமத்தின் நிமித்தம் தான் என்ன இந்த கொள்ளை நோயும் பஞ்சமும். அதனாலே அவர்கள் அதிகமாய் உபவாசம் இருந்தும் தகன பலிகளை செலுத்தியும் காணிக்கை செலுத்தினாலும் நான் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன். அந்த தகன பலியும் அந்த காணிக்கை எனக்கு தேவையில்லை. காரணம், அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த பாவத்தின் நிமித்தம், என் வார்த்தைக்கு விரோதமாய் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் நல்ல வழிகளை நான் காட்டி கொடுத்தேன். அதற்கு விரோதமாய் செயல்பட்டது நிமித்தம் அந்த தேசத்திலே கொள்ளை நோயை அனுப்பி அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று ஆண்டவர் இங்கே யூத ஜனத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்றார். இப்படிப்பட்ட கொள்ளை நோயும் பஞ்சம் வரும்போது என்ன நடக்கும்? பலவிதமான இன்றைக்கு வேலை இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், வீடுக்குள்ள அடைந்திருக்கிற பெரிய காரியங்கள், பெரிய தாக்குதல் மத்தியிலே நம் ரொம்ப வேதனையும் பாரத்தையும் துக்கத்தையும் கவலையும் கண்ணீரையும் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்திலே அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்ப அதன் பின்னாடி வருகிற பெரிய தாக்குதல் என்ன? அதோட 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதோட 2ஆம் வசனம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கரிகறுத்து திரிகிறார்கள், எருசலேமின் கூக்குரல் எழும்புறது. அப்போ ஆண்டவர் சொல்ற யூத ஜனத்தில் எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கும் அவர்கள் செய்த பாவம் அக்கிரம நிமித்தம் நான் அவளை தண்டிக்க போறேன், அவர்களை நான் சிக்ஷிக்க போறேன் என்று அவர் சொல்லும் போது, அப்படி தண்டனை வரும்போது, சிக்ஷை வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது. அப்போ யூதா என்று சொன்னால் கர்த்தரை துதி என்று அர்த்தம். அப்போ தெய்வத்துடைய ஜனங்கள், நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் செய்த பாவத்தின் அக்கிரமத்தின் நிமித்தம் இன்றைக்கு உலகமெங்கும் இந்த கொள்ளை நோயும் பஞ்சமும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அரசாங்கம் என்னென்ன முயற்சி செய்கிறால் ஒன்று நடக்க முடியாமல் வல்லரசு நாடுகளாக இருக்க பெரிய பெரிய நாடுகள் கூட இன்றைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்க, என்ன செய்வதென்று திகைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு நடக்கிற அடுத்த காரியம் என்ன? யூதா துக்கி யூதா என்று சொன்ன தேவனை துதி என்ற அர்த்தம். தேவனை துதிக்கிற பிள்ளைகள், தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துற நாம் ஒரு துக்கம் நமக்கு. ஏன் ஆண்டவர் இந்த கொள்ளை நோய்? ஐயா ஆண்டவர் வேலைகளுக்கு போக முடியவில்லை, ஆராதனை ஆலயத்து போக முடியவில்லை, ஊழியங்களும் செய்ய முடியல ஆண்டவரே என்று நாம் இன்றைக்கும் தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு துக்கம், ஒரு கவலை, ஒரு கண்ணீர், வேதனையோடு கூட நாம் இருக்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது? அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது. வாசல் என்று வீடுகளை குறிக்கும். அந்த வீடுகள் ஒரு பலன் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லாமல் அந்த வாசல்கள் பலனற்று கிடக்கிறது என்று இங்கே நாம் பார்க்க முடியும். அப்போ வாசல் என்று சொன்னால் எதை குறிக்கும்? நம்ம வீடுகளுக்கு ஒரு வாசல் உண்டு இல்லையா? ஆலயத்துக்கு ஒரு வாசல் உண்டு, ஒரு கம்பெனிக்கு எல்லாவற்றுக்கும் வாசல் உண்டு. அந்த வாசல் வழியாக தான் நம்ம உள்ளார பிரவேசிக்க முடியும். இந்த இடத்துல சொல்ல யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது. அப்போ வாசல்கள் பலன் இல்லாமல் இருந்தால், அதோட தாட்பாடுகள் பலனா இல்லாவிட்டால் என்னாகும்? திருடர்கள் உள்ளார வந்து விடுவார்கள். ஒரு வீட்டின் வாசல் சரியில்லாவிட்டால் நாயும் வேண்டாத காரியங்களும் உள்ளார நடந்து விடும். திருடர்கள் உள்ளார வந்து விடுவார்கள், தேவையற்ற காரியங்கள் உள்ளார வந்து விடும். அதனால ஒரு வாசல்கள் உறுதியா இருக்க வேண்டும். அப்போ யூத ஜனங்களும் எருசலேம் ஜனங்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம் ஆண்டவர் கொள்ளை நோய் பஞ்சத்தை அனுப்பும் போது என்ன நடக்கிறது? அவட வாசல் பலனற்று போகிறது. அந்த வாசல் உறுதியா இல்லை, அந்த வாசல் ஒரு ஸ்ட்ராங்கா இல்லை, பலனற்று கிடக்கிறபடியினால் இன்னும் அதிகமான தாக்குதல் அந்த வீடுகளுக்குள்ளார வந்து விடுகிறது. பலவிதமான போராட்டங்கள் வந்து விடுகிறது. நம்முடைய வீட்டுக்கு ஒரு வாசல் இருக்கிறது போல இந்த சரீரமாய் இருக்கிற வீட்டுக்கு ஒரு வாசல் உண்டு. என்ன? ஒன்று கண் ஒரு வாசலாக இருக்கிறது, நம்முடைய நாவு ஒரு வாசலாக இருக்கிறது, நம்முடைய 2 செவிகளும் வாசலாக இருக்கிறது, நம்முடைய இருதயம் ஒரு வாசலாக இருக்கிறது, நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள் ஒரு வாசலாக இருக்கிறது. இந்த வாசல் பலன் இல்லாமல் இருந்தால், இந்த வாசல் நல்ல ஸ்ட்ராங்கா இல்லாவிட்டால், இந்த சரீரமாக இருக்கிற ஆண்டுடைய
ஆலயமாக இருக்கிற இந்த வாசல்கள் பலன் இல்லாவிட்டால், வாசல்கள் ஒரு பலன் இல்லாவிட்டால் சத்துருவாய் இருக்கிற பிசாசு உள்ளார வந்து விடுவான். தெய்வத்தை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற இந்த யூத ஜனத்தோட வாசல் பலனிட்டு கிடக்கிறது. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த கொரோனா கொள்ளை நிமித்தம் பலவிதமான தாக்குதல் இருக்கும்போது நம்முடைய வாசல்கள் பலனிட்டு கிடக்கிறது. நம்முடைய சரீரத்தில் ஆண்கூட ஆலயமாக இருக்கிற இந்த வாசல்கள், இந்த நம்முடைய சரீரத்தில் சொல்லப்பட்ட 5 விதமான வாசல் பலனிட்டு இருக்கும்போது சத்துரு உள்ளார் வந்து விடுவார். ஒரு 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 கம்பெனியில, ஒரு பெரிய ஃபேக்டரியில நல்ல வாசலை செக்யூரிட்டியை வைப்பார்கள். அந்த வாசலை பாதுகாக்கிறவன் யாராவது திருடர்கள் உள்ளார வந்து விடக்கூடாது, பொருட்கள் கொள்ளையடித்து கொண்டு போகக்கூடாது என்று அந்த வாசலை பாதுகாப்பதற்காக ஒரு செக்யூரிட்டியை வைப்பார்கள். துப்பாக்கி ஏந்தினவர்கள் பெரிய பெரிய வீடுகளுக்கு வாசலை காவலுக்கு நிற்பார்கள். ஏன்? திருடர்கள் உள்ளால் வந்து விடுவார்கள் என்று. அதனால்தான் இன்றைக்கு கொள்ளை நோய் ஒரு மனுஷனை, இந்த கொரோனா கொள்ளை நோய் பரவும் என்று என்ன, இந்த வாசலை, நாவாய் இருக்கிற வாசலை என்ன மூடிக்கொள்கிறோம் இல்லையா? நம்முடைய வீடுகளை அடைத்துக் கொண்டு அந்த வாசலை மூடிக்கொண்டு நம் வீடுகளுக்குள்ளாக இருக்கிறோம். இந்த கொரோனா கொள்ளை நோய் நிமித்தம், இந்த பஞ்சத்தி நிமித்தம் என்ன யூதா வாசல் பலனற்று கிடக்கிறது. என் அன்பான தேவர்களே, அப்ப யூதா ஜனங்கள் துக்கிக்கிறார்கள், அவர்கள் வாசல்கள் பலனற்று கிடக்கிற. நான் சொன்னேன், நம்முடைய கண்கள் ஒரு வாசல். இந்த கண்ணு வழியாக சத்துருவாய் இருக்கிற பிசாசு நம்முடைய இருதயத்தில் வந்து இந்த ஆலயத்தை அவன் தீட்டுப்படுத்துவான். நம்முடைய ஒரு வாசலாக இருக்கிறது. நம்முடைய 2 காதுகளும் ஒரு வாசலாக இருக்கிறது. நம் கண் கொண்டு பார்ப்பது, காது கொண்டு கேட்பது, வாய் கொண்டு பேசுற காரியத்தை மீட்டோம் சத்ருவாய் இருக்கிற பிசாசு ஆண்கூட ஆலயமாக இருக்கிற இந்த ஆலயத்தில் வந்து அவன் இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி விடுவான். அதனால் நம்முடைய வாசலை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாசலுக்கு ஒரு பலன் உண்டு. சத்ருவாய் இருக்கிற பிசாசு உள்ளால வராமல் இருப்பதற்காக நம்முடைய இருதயமாய் இருக்கிற வாசலை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கைகள் ஒரு வாசலாக இருக்கிறது. நம்முடைய 2 கால்கள் ஒரு வாசலாக இருக்கிறது. 5 விதமான வாசல்கள் ஆண்டு ஆலயத்துக்கு நாம் ஆண்டவர் கொடுக்கிறப்போ வாசல்கள் பலனிட்டு போனால் சத்ருவா இருக்கிற பிசாசு உள்ளார வந்து விடுவார். அப்ப கொரோனா கொள்ளை நோய் நிமித்தம் அநேக வாசல் எப்படி இருக்கு? வீடு அடைக்கப்பட்டு இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குற வாழ்க்கையில வாசல்கள் பலனிட்டு கிடக்கு. அப்ப நம்முடைய வாசல்கள் எப்படிப்பட்ட வாசலாக இருக்க வேண்டும் என்னுடைய காரியத்தை பேச போற. அதற்கு ஆதாரமா சங்கீதம் 141 சங்கீதம் அதோட 3வது வசனத்தை நான் வாசிக்க போறேன். சங்கீதம் 141 சங்கீதம் அதோட 3வது வசனம். சங்கீதம் 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அப்போ நம்முடைய உதடு, நம்முடைய நாவு, நம்முடைய வாய் ஒரு வாசலாக இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கிறது. இந்த நாவிலிருந்து தான் என்ன நன்மையான காரியம் பேசுவோம், தீமையான காரியம் பேசுவோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் இந்த நாவு நல்ல பலனுள்ள நாவாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாயாய் இருக்கிற, நம்முடைய நாவாய் இருக்கிற வாசல் ஒரு நாளும் பலனற்று போக கூடாது. இந்த நாவாய் இருக்கிற வாசல், இந்த உதடுகளின் வாசல் எப்படி இருக்கணும்? நான் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாதுகாத்துக்கொள்ள. அப்ப வாசல் ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவியான் தங்குற ஆலயமாய் இருக்கிற அந்த ஆலயத்திற்கு சரீரமாய் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு ஒரு வாசல் தான் என்னது? நாவாய் இருக்கிற வாசல். எல்லாவற்றையும் விஸ்தரிக்கிற இந்த நாவாய் இருக்கிற வாசலை மாத்திரம் நான் பேச போறேன். நல்லா கவனிங்க. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும். அப்போ இந்த வாய்க்கு ஒரு காவல் வேண்டும். இந்த வாசலை நீர் காத்து கொள்ளும். நான் வேண்டாத வார்த்தைகளை பேசக்கூடாது, தேவையற்ற இல்லாத காரியத்தை நான் பேசக்கூடாது என்று என் வாய்க்கு காவல் வையும் என்று இங்கே சொல்லுவோம். இங்கே தாவி சொல்வதை பார்க்க முடியும். என் வாசலை நீர் காத்துக்கொள்ளும் என்று நம்ம பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. அப்போ இந்த வாசல் வழிதான் நம்முடைய நாவு, நம்முடைய உதடெல்லாம் ஒரு வாசல் என்று பார்த்தோம். இந்த நாவு கொண்டுதான், இந்த உதடு கொண்டுதான் நாம் தேவனை ஒன்றாவது துதிப்பது, 2வது வேத வசனத்தை நாம் வாசிப்பது நம்முடைய நாவு கொண்டு, நம்முடைய உதடு கொண்டு, அடுத்து சுவிசேஷ அறிவிப்பது, அடுத்து நாம் செபிப்பது, அடுத்து என்ன? நம் விசுவாச வார்த்தைகளை பேசுவப்போ 5 விதமான ஆவிக்குரிய நல்ல காரியங்களை இந்த நாவு கொண்டு நாம் செய்ய வேண்டும். அதனால் நம்முடைய நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இங்கே தாவீது ஜெபிக்க, ஆண்டவரே
என் உதடின் வாசல் நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, என் வாய்க்கு ஒரு காவல் வையும் ஆண்டவரே. இது ஆண்டவரே பலனற்று இருந்தால், பலன் இல்லாமல் போனால் இந்த நாவு வழியாக, இந்த வாயு வழியாக சத்ரு உள்ளார் வந்து விடுவான். அதற்கு ஒரு காவல் வேண்டும் என்று இங்க தாவீது ஜெபிக்கதை பார்க்க முடியும். அப்போ இந்த நாவிலிருந்து ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை என்ன, ஒன்றாவது ஆண்டவரை துதிக்க வேண்டும், இரண்டாவதாக வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், மூன்றாவதாக சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும், நான்காவதாக நாம் நாவு கொண்டு ஜெபிக்க வேண்டும், ஐந்தாவதாக விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். அப்போ நாவு பலனற்று போனால், நம்முடைய உதடுகளாய் இருக்கிற நாவு பலனற்று போனால், சத்துரு உள்ளார வந்தால் என்ன நடக்கும்? நாம் ஆண்டவரை துதிக்க மாட்டோம். நன்றா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரை துதிக்க மாட்டோம். இரண்டாவது வேத வசனம் நாம் வாசிக்க மாட்டோம். மூன்றாவது நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டோம். நான்காவது இந்த மாதிரிப்பட்ட காலகட்டத்திலும் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கவும் மாட்டோம். நாம் என்ன செய்வோம்? அடுத்தவனுக்கு தேசத்தோடு சேமத்தை தாருங்க நாம் ஜெபிக்க மாட்டோம். காரணம், சத்துருவா இருக்கிற பிசாசு இந்த நாவை நாம் பாதுகாக்காவிட்டால், நம்ம ஆலயத்துக்குள்ளால போயிட்டு நம்மளை தீட்டுப்படுத்தினால் ஒரு மனுஷன் ஜெபிக்க மாட்டார்கள். அடுத்த என்ன? விசுவாச வார்த்தைகளை பேச மாட்டார்கள். அப்போ 5 விதமான தேவனுக்காக செய்ய நாவு கொண்டு செய்ய வேண்டிய 5 விதமான காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். நன்றா புரிந்து கொள்ளுங்க. இந்த வாசல், யூதாவின் வாசல் பலனற்று கிடக்கிறது. அவன் இந்த நாவுக்கு ஒரு பலன் வேண்டும். இந்த நாவு கொண்டு ஆண்டவரை துதிக்க வேண்டும். இந்த நாவினால் ஆண்டவரை புகழ்ந்து நாம் பாட வேண்டும். இந்த நாவு கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நன்றாக நாம் வாசிக்க வேண்டும், வாய் திறந்து வாசிக்க வேண்டும். இந்த நாவு கொண்டு நாம் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இந்த நாவு கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாவு கொண்டு விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். இது ஆவிக்குரிய 5 நாவு கொண்டு செய்ய வேண்டாம் 5 முக்கியமான காரியம். இந்த நாவு பலனற்று போனால், இந்த வாசல் பலனற்று போனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளால ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, வேத புத்தகம் வாசிக்க முடியாது, விசுவாச வார்த்தைகளை பேச முடியாது, ஆண்டு சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மளால முடியாது. அப்படி ஆகிவிடும். அப்ப நம்மளோட நாவு ரொம்ப முக்கியமானது இல்லையா? அடுத்து வேத வசனம் நாம் வாசிக்கிறோம். இந்த நாவா இருக்கிற வாசல் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? 147ஆம் சங்கீதம் அதோட 12, 13வது வசனத்தை இங்க வாசிக்கலாம். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி. என்ன? நம்முடைய நாவு கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்க வேண்டும். அதனால இப்ப 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் உன் வாசலில் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்முடைய நாவு பலப்படுத்த வேண்டும். நம்முடைய நாவை அவர் ஸ்ட்ராங் படுத்துவார். நாம் துதிக்கும் போது நம்முடைய நாவை உன் வாசலின் தாழ்ப்புகளை பலப்படுத்துவார். எந்த பிசாசும் நம்முடைய நாவு வழியாக உள்ளால வராமல், வீடுகளுக்குள்ளால வராமல் அவர் தாழ்பாலே பலப்படுத்தி நம் வீட்டுக்குள்ளாலே நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அப்ப நாவு பலனற்று போனால் நம் ஆண்டவரை துதிக்க மாட்டோம். ஆண்டவரை துதிக்க மாட்டோம். யோபு 10 போல கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல மாட்டோம். தாவீதை போல கர்த்தரை நான் எக்காலத்துக்கு ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் சொல்ல மாட்டோம். என் அன்பான தேவனே, நம்முடைய நாவாய் இருக்கிற, நம்முடைய உதடாய் இருக்கிற வாசனை நாம் காத்துக்கொண்டு ஆண்டவர் எந்த சூழ்நிலை, ஆண்டவரே கொரோனா, குள்ள நோய் நிமித்தம் பிரச்சனை தான், போராட்டம் தான், கஷ்டம் தான், வருமானம் என்று ஒரு நாள் நாவு கொண்டு முறுமுறுக்காமல் நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய நாவு பலனற்று போனால் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரை துதிக்க வேண்டும். அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாயிருக்கிற ஸ்தோத்திர பலியை அவர் மூலம் எப்பொழுது தேவனுக்கு செலுத்த வேண்டும். நன்றா புரிந்து கொள்ளுங்க. இந்த நம்முடைய உதடுகளாயிருக்கிற, நாவாயிருக்கிற வாசல் பலனற்று போனால் ஆண்டவரை துதிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய நாவை, நம்முடைய உதடு கொண்டு தேவனை துதிக்க வேண்டும். இங்கே சொல்கிற ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடிலும் கனியாயிருக்கிற ஸ்தோத்திர பலி அவர் மூலமா எப்போதும் அவருக்கு செலுத்த வேண்டும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாவை எதுக்கு ஏற்படுத்தால், என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ நாம் தேவனை துதிப்பது மாத்திரமல்ல,
அந்த துதிக்கு பாத்திராயிருக்கிற தெய்வத்தை குறித்து அடுத்தவளுக்கு ஏன் ஜீவிக்கிற தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும், ஏன் அவரை துதிக்க வேண்டும் என்று அந்த துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கீங்க, துதிங்க, ஆண்டவரை ஏற்படுத்த ஆண்டவரை துதிப்பதற்காக வாருங்கள், ஆண்டவரை துதிக்க வாருங்கள் என்று ஆண்டவரை துதிப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த நாவை நமக்கு வைத்திருக்கிறார். அதன் அந்த வாசனை நாம் காத்துக்கொள்ளாவிட்டால் பலனற்று போனால் சத்ருவாய் இருக்கிற பிசாசு உள்ளார வந்தால் நாம் ஆண்டவரை துதிக்க மாட்டோம், முறுமுறுத்து கொண்டே. என்ன ஒத்தரம் வேதனை துக்கம் கவலை வந்தாலும் நாம் ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டோம். ஆண்டவர் கடிந்து கொண்டு பேசினாலும் அவர் எச்சரித்து பேசினாலும் ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டோம். அப்ப பலனற்று கிடக்கிற நாவுதான் ஆண்டவர் வார்த்தை வரும்போது கடிந்து கொண்டு பேசும்போது எச்சரித்து பேசும்போது அவர் முறுமுறுப்பார்கள், ஆண்டவரை துதிக்க மாட்டார். ஆண்டவரே என்னை சீர்படுத்தின கிருபைக்கா ஸ்தோத்திரம், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்து என்னை சரிபடுத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று அன்பான தேவன் நன்றாக புரிந்து கொள்ள, எதற்காக இந்த கொள்ள நோய், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த தரித்திரம், ஏன் இந்த நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தம், நாவின் கொண்டு செய்கிற பாவத்தின் நிமித்தம், நாவினால் வருகிற பாவத்தின் நிமித்தம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமா இருக்கணும். இந்த வாசலை நாம் காத்து கொண்டால் மாத்திரம்தான் முறுமுறுக்க கூடாது, அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாய் பேசக்கூடாது, ஊழியருக்கு விரோதமாய் பேசக்கூடாது, சபைக்கு விரோதமாய் பேசக்கூடாது. தேவ பிள்ளையாய் இருக்கிற நாம் நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப என்ன நடக்கும்? ஆகையால் தேவனுடைய நாமத்தை துதிக்கும் உதடின் கனி. அப்போ உதடிலிருந்து என்ன வரணும்? கனி வர வேண்டும். இந்த கனிகளிலும் முதலாக இருக்கிற கனி என்ன? அன்பின் கனி. அப்ப ஆண்டவருக்கு அன்பாக இருந்தால்தான் ஆண்டவரை துதிக்க முடியும். ஊழியத்தில் அன்பாக இருந்தாதான் அவளுக்கு நாம் மதிப்பு மரியாதை கொடுக்க முடியும். குடும்பத்தில் அன்பாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த அன்பின் கனியை கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது உதடின் கனியா இருக்கிற ஸ்தோத்திர பலி. அப்ப உதடு கண்டு துதிக்கும் போது முதலாவது அன்பு கூர்ந்து தேவனை துதிக்க வேண்டும். அன்பு கூர்ந்து நாம் அடுத்தவளுக்கு செபிக்க வேண்டும். அன்பு கூர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவளுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இந்த உதடிலிருந்து வருகிற இந்த ஸ்தோத்திர உதடில் கனியாய் இருக்கிற ஸ்தோத்திர பலி அவர் மூலம் தேவனுக்கு எப்போதும் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பாருங்க, அநேக சகோதரர் ஆண்டவர் துதிக்க எப்போதும் என்று சொன்னால உபத்திரம் வந்தாலும், வியாதி வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், குடும்பத்தில் என்ன வந்தாலும், இந்த சமயத்தில் ஊழியர்கள் கடிந்து கொண்டு எச்சரிப்பாய் பேசினாலும் ஒரு நாளும் ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே என்னிடத்தில் அன்பு கூர்ந்து இந்த நல்ல வார்த்தைகளை கொடுத்து என்னை சீர்படுத்துகிறீரே, என்னை நிலநிறுத்துகிறீர்களே, உமது பிள்ளைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று அவர்கள் துதிப்பார்களே தவிர ஒரு நாளும் முறுமுறுக்க மாட்டேன். வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் அவருக்கு இந்த பலியை செலுத்தி கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன 9 விதமான பலிகளை செலுத்திக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு கால ஆடுகளையும் காளைகளையும் புறாக்குஞ்சம் நாம் பலி செலுத்த வேண்டியது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பலி என்ன? விசுவாசமாய் இருக்கிற பலி. விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது வேதம் சொல்லுகிறது உதடுகளின் கனியா இருக்கிற ஸ்தோத்திர பலி என்று. அப்ப நாம் ஆண்டவர் இந்த ஸ்தோத்திர பலியை எப்போதும் ஏறெடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஆசையிலும் துன்பத்திலும் துக்கத்திலும் எல்லா சமயத்திலும் நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யூதாவின் வாசல் பலனற்று கிடக்கும் போது அந்த சாத்தான் உள்ளார வந்து பட்டணத்தை சீரழித்து போடுவான். இன்றைக்கு ஆவியார் தங்குகிற அந்த ஆலயம் நம்முடைய நாவு, நம்முடைய உதடு பலன் இல்லாமல் இருந்தால், உள்ளார சத்ருவாய் இருக்கிற பிசாசு வந்து விட்டால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் பேசி விடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்பட்டு விடுவோம். ஆண்டவரை பிரியமில்லாத வார்த்தையை பேசி நாம் முறுமுறுத்துறோம். அதனால் நம்முடைய வாசல்கள், நம்முடைய உதடுகளாய் இருக்கிற வாசல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். நல்ல பலனாக இருந்து எப்பொழுதும் நாம் அவரை துதிக்க வேண்டும். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது 15 வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியா இருக்கிற ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்போ ஆகையால் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஏன் இந்த ஆகையால் என்று சொன்ன வார்த்தை சொல்ல காரணம் என்ன? எடுத்து வாசிக்கலாம். அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏன் ஆண்டவரை நம்ம துதிக்க வேண்டும்? எதற்காக உதடில் கனியா இருக்கிற வாசலை காத்துக்கொண்டு அந்த ஸ்தோத்திர பலியை ஏன் செலுத்த வேண்டும்?
12 வசனம். அந்தபடியே இயேசுவும் நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசல் புறம்பே பாடுபட்டார். அப்போ ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் இருக்கிறார், அவர் பாடுபடுகிறார். அப்போ இந்த வேதம் சொல்லுகிறது சத்திய வசனத்தினாலே அவரை பரிசுத்தமாக்கும். முதலாவது இயேசு கிறிஸ்து இரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே நான் பாவியின் பாவத்தை மன்னியும் என்று அதற்காக அவர் என்ன செய்றார்? நகர வாசல் புறம்பே பாடுபட்டார். எதற்காக? இரத்தத்திற்காக, நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக. அடுத்து ஆண்டு வேதம் சொல்லுகிறது சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டோட வசனமே சத்தியம், அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். புரியுதா? அப்ப தேவ வசனம் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக தான் இன்றைக்கு நம்ம ஆண்டோட வார்த்தை கொண்டு நம்ம வசனம் கொண்டு நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே அதற்காக பாடுபடுகிறார்கள் ஊழியர். இந்த சத்திய வசனத்தை பேசணும், அவளை சத்திய வசனம் பரிசுத்தமாக வேண்டும் என்று. அப்போ நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக அவர் நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். அடுத்து 14 13 வசனம். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். அப்ப என்ன செய்யறது? அவர் நமக்கு பாடுபட்டபடியால் நாமும் அவருடைய நிந்தையை சுமந்து, அவர் எவ்வளவு நிந்திக்கப்பட்டார், ஊழியத்தில் எவ்வளவு அவமதிக்கப்பட்ட பரிசேயரும் சாஸ்திரிகளும் ஞானசாஸ்திரிகளும் சதுசேயரும் அவர்கள் ரொம்ப அவரை வேதனைப்படுத்தினார்கள், நிந்திக்கப்பட்டார், சிலுவையிலே நிந்திக்கப்பட்டார். நல்ல ஊழியம் செய்யும் போது அவரை நிந்தித்தார்கள், சொந்த ஜனமே அவரை வெறுத்து விட்டார்கள், நிந்தித்தார்கள். வேதம் சொல்லுகிறது ஆகையால் நான் அவருடைய நிந்தையை சுமந்து. அப்போ வேதம் அவருடைய நிந்தை நாம் சுமக்க வேண்டும், அதை நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு உண்மையும் உத்தமாய் ஊழியம் செய்கிற எத்தனை பரிசுத்தவான்கள், எத்தனை ஊழியரை வேண்டாத வார்த்தை கொண்டு நிந்திக்கிறாங்க, வேண்டாத காரியம் கொண்டு எழுதுறாங்க, வாட்ஸ்அப் அனுப்பி எவ்வளவு நிந்திக்கிறாங்க. நன்றாக புரிந்து கொள்க. அப்போ அவர் ஆகையா நாம் அவருடைய நிந்தையை சுமங்க. அவர் எனக்காய் பாடுபட்டாரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காய் நிந்தை அவர் சுமந்தார், அவமதிக்கப்பட்டார். அவர் சிலுவையில் எவ்வளவு வேதனைப்பட்டார். அவர் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் 3.5 வருடம் ஊழியத்தில் எவ்வளவு நிந்திக்கப்பட்டார். பைபிளை வேதத்தில் பார்க்க முடியும். என் நண்பா, அந்த நிந்தை நாமும் சுமக்கணும். இந்த உண்மை உத்தமாய் ஊழியம் செய்யும்போது ஜனங்கள் எப்படியாவது பரலோகராஜ்யம் போக வேண்டும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் போது என் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நிந்தைகள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் எப்படியாவது என் ஜனங்கள் பரலோகராஜ்யம் போக வேண்டும் என்று வசனத்தை சரியாக பேசும் எத்தனை ஊழியர்கள் நிந்திக்கப்படுகிறார் தெரியுமா? அனுபவித்துக் கொண்டு அனுபவிக்கிறேன் இன்றைக்கு. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நன்றாக புரிந்து அந்த நிந்தை சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திலும் புறப்பட்டு போக கடவோம். பாருங்க, அப்போ எனக்கா ரத்தம் சிந்தினாரே அவரிடத்தில் நான் போவோம். அவர்தானே எனக்கு பாலத்துப்புறம் அவர்தான் நிந்தை செய்தார், அவர்தான் எனக்காக பாடுபட்டார், அவரிடத்தில் போகும். அவர்தான் ரட்சகர், அவர்தான் விடுதலை கொடுக்க சொன்னால் ஆண்டவரிடத்தில் வருவது, நெருங்கி வருவது. எனக்கு ரத்தம் சிந்தினவர் அல்லவா, அவரை எப்படி நான் காலில் மிதிப்பேன், அவரை எப்படி நான் மறுபடியும் சிலுவை அறைவேன் என்று நம் பாவ உணர்வடைந்து இந்த கொரோனாக்குள்ளே நிமித்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்த பாடுபட்டாரே, அந்த பாடுபட்ட இயேசுவோடு சேர்ந்து போகணும். வேதம் சொல்லுகிறது பாளையத்துப்புறம் அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவும். அடுத்து 14 வசனம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். அப்போ உண்மையான தேவ பிள்ளைங்க நிலையான பூமி என்ன, இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான். என்ன நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி நமக்கு ஒரு பெரிய புதிய எருசலேம் நகரம் இறங்கி வர போறது. அங்கே போக வாஞ்சியாய் இருக்க வேண்டும், அங்கே போக தாகமாய் இருக்கிற பிள்ளைகள் தான். அதனால்தான் பரலோகத்துக்கு போகணும் ஆண்டவரே, பூமிக்குள்ள மேலானவரை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதி, அப்பொழுது எல்லா ஆண்டும் உங்களுக்கு தருவார், நமக்கு தருவார். ஜெபிக்கிற எல்லாத்துக்கும் விஷயம் தான். ஆனா இன்றைக்கு மனுஷரோ பூமிக்கு ஒரு ஆசீர்வாதம் 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 என்று ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிறார்கள். எனக்காக ரத்தம் சிந்தினாரே, அவருடைய பாடுகளை சுமந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு அந்த பாடுகள் வேணும், நானும் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யணும், அநேக ஜனங்களை பாவத்திலிருந்து சாபத்தில் விடுவிக்கப்பட வேண்டும். நாம் என்ன சொல்றோம்? அவருக்கு திரும்பி போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இல்ல, வரப்போகிறதை நாடி பூமிக்குள்ள மேலானவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேடுவோம், அப்படி தேடுகிறோம் என்று இங்க பவுல் விசுவாசிகளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார்.
தேடுகிறோம். ஆகையால், அதனால்தான் 15 ஆகையால் இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறபடியா எனக்கு வரப்போகிற நல்ல ஒரு நல்ல தேசம் இருக்கிறதே என்று, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கன்னியா இருக்கிற ஸ்தோத்திரபலி அவர் மூலம் எப்பொழுதும் அவருக்கு செலுத்த வேண்டும். புரியுதா? அப்ப ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? மேலே சொன்ன 3 வசனங்களை நீங்க நன்றாக வாசிக்கும் போதுதான் தெரியும் ஏன் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஏன் ஆண்டவரை உதடுகளின் கன்னியா இருக்கிற ஸ்தோத்திர பலி ஏன் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவன் நம்ம செலுத்துறோம். அடுத்து என்ன? 16வது வசனம், அன்றியும் நன்மை செய்வன் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அப்போ மேலே சொல்லப்பட்ட பலிகள் அவருக்கு பிரியமான பலிகள். அப்ப நிந்தையை சுமந்து அவரிடத்தில் யார் வருகிறார் அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சுபாவங்கள் இருக்கும். அவர்கள் தான் தேவனை துதிப்பார்கள், அவர்கள் தான் நன்மை செய்வார்கள், அவர்கள் தான் தான தர்மம் செய்வார்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல் அவர் பிரியமான. நன்மை செய்வது என்று சொன்னார் என்ன? இன்றைக்கு தேசத்துக்காக அழுது செபிப்பது நன்மையான காரியத்தை செய்கிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவிட அது நன்மையான காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனங்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியத்தின் மூலம் பரிசுத்தமாக வேண்டும், சத்தியத்தின் மூலம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. அடுத்து நன்மை செய்யணும், தானத்தை, இப்படிப்பட்ட பலிகள் அவர் பிரியமாக இருக்கிறார். நல்ல ஒரு ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டு. அடுத்து 17வது வசனம், அதன் பிறகு என்ன செய்யணும்? உங்களை நடத்துங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிற விழித்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு இல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. நல்லா கவனிங்க. அதன் பிறகு நம்ம எவ்வளவுதான் நிந்தை சுமந்து ஆண்டவருக்காக முடிஞ்சு அவரை நெருங்கி வந்து அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி இல்லையா ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்தாலும் நாம் செய்ய வேண்டியதுன்னு நம்மளை நடத்துற ஊழியர் உண்டு. ஆப்ப பாரத்தோடு ஐயோ என் ஜனங்கள் பரலோகத்து போக வேண்டும் ஆண்டவரே என்று ஆப்ப பாரத்தோடு சொல்லுங்க. உங்களை நடத்துகிற உங்க ஊழியருக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். என் அன்பானது நம் வேதத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுந்து உங்களை நடத்துகிற உங்கள் ஆத்துமகளை உத்தரவாதம் பண்ணுகிறாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் துக்கப்படக்கூடாது. உங்களை பரலோக ராஜ்யத்தின் நேரம் வழி நடத்தும் போது அவர்கள் துக்கப்படக்கூடாது, அவர்கள் கடிந்து கொள்வார்கள். எச்சரித்து பேசினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோட செய்படி கீழ்ப்படிந்து அடங்க. உங்க கேரக்டர், நீங்க செய்யற ஊழியம், நீங்க செய்யற ஸ்தோத்திரம், ஒவ்வொரு கால் நீங்க பேசுற வாய் கொண்டு பேசுறீங்க பார்த்தா இதை கேட்டு அவர் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர அவர் துக்கப்படக்கூடாது. நீங்கள் உதடில் நாவு கொண்டு செய்கிற அந்த ஜெபங்கள், துதிப்பது, நீங்கள் வேத புஸ்தகம் வாசிப்பது, நீங்கள் ஜெபிப்பது, சுவிசேஷம் அறிவிப்பது, விசுவாச வார்த்தைகளை பேசும்போது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் அப்படி அவர்கள் துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க. நன்றாக வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எவ்வளவுதான் துதித்தாலும் ஊழியம் செய்தாலும் என்ன செய்தாலும் புரியுதா, நம் ஆண்டவருக்கு எவ்வளவு தான தர்மம் செய்தாலும் அடுத்தோடு ஏதோ உதவி செய்தாலும் என்ன நன்மை செய்தாலும் அடுத்து உங்களை நடத்துற ஊழியர் கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த அடங்க வேண்டும். அதோட 24 வசனம் பாருங்க, உங்கள் நடத்துறையும் பரிசுத்தவான்களை வாழ்த்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. கீழ்ப்படிந்து மாத்திரம் வாழ்த்த வேண்டும். ஆண்டவரே எங்களை சகல சத்தியத்தையும் கொடுத்து வழி நடத்துறப்பா என்று அவளை வாழ்த்த வேண்டும், அவளை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம அப்படி செய்கிறோமா? செய்கிறோம்? யோசித்து பாருங்க. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த உதடின் நாவு கொண்டு ஆண்டவரை துதித்தால் மாத்திரம் போதாது, சுவிசேஷம் அறிவித்தால் மாத்திரம் போதாது, தான தர்மம் பண்ணினால் மாத்திரம் போதாது, நன்மைகள் செய்தால் மாத்திரம் போதாது. ஆண்டவர் எல்லா சரும் உதடில் கன்னியா இருக்கிற ஸ்தோத்திர பலி செலுத்தினால் மாத்திரம் போதாது. அந்த உதடு கொண்டு என்ன சொல்ல வாழ்த்த வேண்டும். உங்களுடைய கண்களை திறக்கிற ஊழியக்காரர்கள், நரகத்தின் நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஊழியர்களை வாழ்த்த வேண்டும், அவளை ஆசீர்வதிக்க வேண்டும். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவனே, நம்முடைய நாவு கொண்டு நம்முடைய உதடு கொண்டு உதடை காத்தாக்குள்ளாவிட்டால், சத்துரு உள்ளால் வந்துவிட்டால் அவர்கள் வாழ்த்த மாட்டார்கள், முறுமுறுப்பார்கள், குற்றம் சொல்வார்கள், குறைகளை சொல்வார்கள்.
சொல்லுவார்கள், உங்களுடைய நாவு வாசல் பலனற்று கிடக்கிறது, யூதா வாசல் பலனற்று கிடக்குது, சத்துருவாய் இருக்கிற பிசாசு உள்ளார வந்து விடுவார். அப்ப நாவை கொண்டு ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, புரியா, ஆண்டவர் ஊழியம் செய்யும் போது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது, அடுத்து நம்ம சில ஊழியரோட வார்த்தை கீழ்ப்படிந்து அவர்களை வாழ்த்த வேண்டும். அன்பான தேவபிள்ளை, யோசிக்கிறோமா? அப்ப நாவு நம்மள வாசலை காத்துக்கொள்ளாவிட்டால் அவர்கள் முறுமுறுப்பாரே தவிர அவர்கள் ஒரு நாளும் வாழ்த்துதலை சொல்ல மாட்டார்கள். எனக்கு இந்த செய்தி பிரயோஜனமாயிருந்து ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள். அப்ப காரணம் என்ன? அந்த வசனம் அவருக்கு பிடிக்கல. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், நம்ம கேட்கிற காரத்தெல்லாம் கொண்டு வைத்து நல்லா நம்ம ஹோட்டல்ல சர்வர் நல்லா இது பண்ணி கொடுத்துட்டா நம்ம தேங்க்ஸ் சொல்றோம் இல்லையா? டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறோம் பாத்தீங்களா? உலக மனுஷனுக்கு அப்படி சொன்னா, ஒரு மனுஷன் ஒரு நம்ம கையிலிருந்து வீட்டுக்கு நம்ம கையிலிருந்து ஒரு பொருள் கீழே விழுந்துட்டேன்னா ரோட்டுல போகும்போது கீழே அதை ஒரு ஆள் எடுத்து கொடு தேங்க்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா? கீழே விழுந்த ஒரு பொருளை எடுத்து கொடுத்து, ஆண்டவர் எங்கேயோ கடந்த கீழே கடந்த நம்மளை தூக்கி எடுத்தாரே. எப்படி தூக்கி எடுத்தா? வேத வசனம் கொண்டு, ஊழியர் பேசுற வார்த்தை கொண்டு நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் படித்து ஒரு இடத்துல நிறுத்தி இருக்காரு பாத்தீங்களா? அந்த நாவு கொண்டு, வாசல் கொண்டு நன்றி செலுத்துறோமா? உதவி செய்கிறோமா? வாழ்த்து சொல்ல இல்ல. நம்ம நாவை காத்துக்கொள்ளாவிட்டால், இந்த வாசலை காத்துக்கொள்ள சத்துரு உள்ளால வந்தா நம்ம என்ன செய்வோம்? ஒரு நாளும் ஊழியரை நம்ம வாழ்த்த மாட்டோம். ஊழியரை நம்ம வாழ்த்த மாட்டோம். எந்த ஊழியர் இந்த சபையில எந்த ஊழியர் வந்தாலும், பாஸ்டர் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது, என் சபைக்கு பிரயோஜனமா இருந்தது, அது எந்த ஊழியர் வந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுகிற ஒரு பழக்கம் எனக்கு உண்டு. இன்றைக்கு முன் அதை கடைபிடித்து வருகிறேன். ஏனென்றால் அந்த வார்த்தை மேல் கர்த்தர் நம்மோடு பேசுறார். உள்ளம் திறந்து, நன்றி பாஸ்டர், பேசுற வார்த்தை எனக்கும் எங்க சபைக்கும் பிரயோஜனமாக இருந்தது. நான் பல ஊழியருக்கு சொல்லியிருக்கேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எவ்வளவுதான் துதித்தாலும் ஊழியம் செய்தாலும் என்னதான் பண்ணினாலும் நாம் அறிய வேண்டிய சத்தியம் என்ன? இந்த கடைசி காலத்திலே இந்த கொரோனா கொள்ளை நிமித்தம் ஆண்டு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு கண்டித்து உணர்த்தும் போது முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர், நான் நன்றி ஆண்டவர், ஊழியர் மூலம் என்னோடு பேசினார். ஒவ்வொரு நாளும் டிவி செய்தியை பார்க்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஊழியர்களையும் அவருடைய ஸ்தாபனத்தை நான் வாழ்த்துவேன், என் கை வைத்து வாழ்த்துவேன். அது என்னுடைய பழக்கம். வேத வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள உதட கொண்டு சோத்திரம் பண்ணினால் மாத்திரம் போதாது, வேத வசனம் வாசித்தால் மாத்திரம் போதாது, ஜெபித்தால் மாத்திரம் போதாது, நீ விசுவாச வார்த்தைகளை பேசினால் மாத்திரம் போது, சுவிசேஷம் அறிவித்தால் போதாது. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிற அந்த தேவத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஊழியருக்கு விரோதம் பேசி வேதனைப்படுத்துற நன்றி சொல்ல வாழ்த்த வேண்டும். அப்படிதான் வேதம் சொல்லுகிற. வேதமே சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களுக்காக சபிக்கிறவர்களை நீ ஆசீர்வதிங்க, உங்களை துன்பப்படுத்துங்க செபிங்க. நான் கொண்டு நம்ம இதெல்லாம் செய்கிறது இல்லை. அன்பான தேவ பிள்ளை, கொரோனா கொள்ளை நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் அறிய வேண்ட வேத வசனம், யூதாவோட வாசல் பலனற்று கிடக்கிறது. அப்போ நம்முடைய வாசல் மூலம் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேதம் தெளிவாக சொல்லுது. அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 20-21 வசனம் கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20 நித்திய உடன்படிக்கை இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ண சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தப்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தவர்களாக்குவாராக. அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்க, தேவனுக்கு பிரியமான பிள்ளை நான் போய் நிக்கணும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா நாம் நிற்க வேண்டும். நம்ம பார்த்தோம் பாத்தீங்க, இப்படிப்பட்ட பலிகள், உதடு கொண்டு பேசுற நல்ல காரியங்கள், ஸ்தோத்திர பலி, நல்ல காரியங்கள், இது ஆண்டவருக்கு பிரியமான பலி என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நமக்குடன் பிரியமானதை ஆண்டவர் தான் நடப்பிக்கணும். புரியுதா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேச, ஜெபிக்க, சுவிசேஷம் அறிவிக்க, ஒரு ஊழியரை ஒரு நம்ம வாழ்த்த நம்ம என்ன சொல்லணும்? அந்த நாவு நம் சரியா இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. அப்ப தேவனுக்கு பிரியமான காரியங்களை ஆண்டு நம்மிடத்தில் நடப்பிக்க வேண்டும். ஜெபிப்பது, துதிப்பது, சுவிசேஷம் அறிவிப்பது,
விசுவாச வார்த்தைகளை பேசுவது, ஆண்டோட வார்த்தை பேசுவது நம்மள நல்ல கிரியர். இதை ஆண்டு நம்மளுக்கு நடப்பிக்க வேண்டும். நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி உங்களை சகல விதமான நற்கிரியிலும் சீர்பொருந்துள்ளா ஆக்குவாராக. சகல வித நற்கிரியை அவர் நமக்கு தந்து நம்மளை சீர்பொருந்தவை நல்ல நற்கிரி சேவலை நம்மளை மாற்றுவார். அப்போ என்ன, நம் தேவனுக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் ஆண்டு பார்க்கிறார். நாம் செய்கிற காரியம் பிரியமானதா? அப்ப தேவனை துதிப்பது, தேவனை ஆராதிப்பது, வேத புஸ்தகம் வாசிப்பது, வாய் கொண்டு வாசிப்பது, ஜெபிப்பது, சுவிசேஷம் அறிவிப்பது, விசுவாச வார்த்தைகளை பேசுவது, அது தேவனுக்கு பிரியமான காரியம். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறோம். என் அன்பான தேவனே, அப்படி தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும் போது என்ன நடக்கும்? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நம் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிற எதுவோ அதை அவராலே நாம் பெற்றுக் கொள்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளை, அப்போ நாம் வேண்டிக் கொள்கிற காரியம், இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா கொலை நோய் மாற வேண்டும், இந்த பணக்கட்டங்கள் மாற வேண்டும், ஆலயத்துக்கு போக வேண்டும், ஆத்துமகள் ரட்சிக்கப்படும், பெரிய எழுப்புதல் வர வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபிக்கும் போது என்ன, அந்த ஜெபத்தில் அவர் பதில் தர வேண்டும் என்றால் நாம் என்ன சொல்லணும்? அந்த கேட்ட வசனத்தை கை கொண்டு அவருக்கு பிரியமான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். இப்படி அவருக்கு பிரியமான காரியங்கள் நாம் செய்யும் போது, ஜெபிக்கும் போது என்ன கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்வோம், அவர் நமக்கு தருவார் என்று. என் அன்பான தேவனே, இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஆவிக்கிற பூமிக்கிற சகல காரியத்திலும் விடுதலை, மேன்மை, ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், நம் பரலோக ராஜ்யம் போக வேண்டும் என்றால், தேசத்துடைய சேவத்தை அவர் கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய நாவு கொண்டு நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். நாவு கொண்டு ஒரு நாள் முறுமுறுக்க கூடாது. நாவு கொண்டு தேவனுடைய ஊழியருக்கும் வசனத்துக்கு நம்ம ஒரு நாள் பேசக்கூடாது. நான் பேசுவது, நான் செய்கிறது உமக்கு பிரியமான காரியமா? நம்முடைய நாவு கொண்டு அவரை நாம் பிரியப்படுத்தும் போது என்ன நடக்கும்? நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே நாம் பெற்றுக் கொள்வோம் என்று வேதம் சொல்லுது. நம் தேவனுக்கு முன்பாக பிரியமான காரியங்கள் அவர் நம்ம நடப்பிப்பதற்காக அவர் என்ன செய்தார்? நகர வாசலுக்கு முன்னாலே பாடுபட்டார். அந்த சிந்தனை தான் நமக்கு, ஆண்டவரே நமக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் ஆண்டவரே. இந்த கொரோனா கொள்ளை நிமித்தம் என் நாவு கொண்டு வேண்டாத வார்த்தை நான் பேசக்கூடாது ஆண்டவரே. அவிசுவாச வார்த்தைகளை பேசக்கூடாது, முறுமுறுப்பின் வார்த்தைகளை பேசக்கூடாது, ஒரு ஆள விரோதமான ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அவரை சரியான பாதையில் வழிநடத்த நல்ல சத்திய வசனத்தை பேச என் நாவை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன? இந்த நாவா இருக்கிற, இந்த உதடுகளா இருக்கிற வாசல் கொண்டு நாம் என்ன செய்யணும்? நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், அவரை புகழ்ந்து பாடி துதிக்க வேண்டும், வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும், சுவிசேஷ அறிவிக்க வேண்டும். அதன் பிறகு நம் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். இப்படி 5 விதமான காரியங்களை இந்த நாவு கொண்டு, நம்முடைய வாசல் கொண்டு நாம் செய்யும் போது அது அவருக்கு பிரியமான காரியம். இந்த பிரியமான காரியத்தை அவர் செய்யும் போது நம்மை, நம் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார், நம் தேசத்தை ஆசீர்வதிப்பார். நம்முடைய சபைகளில் தேசம் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். அதன் பிறகு அவர் பிரியமான காரியம் செய்தால் மாத்திரம்தான் என்ன நடக்கும்? நாம் பரலோக ராஜ்யம் போக முடியும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, என் அன்பானதான் தாவி சொன்னார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும் என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 143ஆம் சங்கீதம் அதோட வாசிக்கும் போது 143ஆம் சங்கீதத்தில் பார்க்க சத்துருடைய போராட்டம் பயங்கரமாக தாவீதுடைய வாழ்க்கையில வந்து பயங்கர போராட்டம் இருக்கிறது. தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரணும். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாவு கொண்டு செய்வதற்காக கர்த்தர் நம்மிடத்தில் போதித்து இருக்கிறார். போதித்தருளும். அடுத்து சொல்கிறார், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. என் அன்பான தேவப்பிள்ளை, நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே என் நாவு கொண்டு நல்ல 5 காரியங்கள் செய்ய வேண்டிய நல்ல நாவு கொண்டு வேண்டாத காரியத்தை நான் பேசிவிட்டேன், முறுமுறுத்துட்டு வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு மன்னியும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். நம்முடைய நாவு கொண்டு உமக்கு பிரியமான காரியத்தை எனக்கு செய்ய போதித்தரும். இன்றைக்கு ஆண்டவர் அன்பு வைத்து, மகனே மகளே, கடந்த
கடந்த நாட்களே நீ பிரியமான காரியம் நான் கொண்டு செய்யல, அது நிமித்தம் வந்த பாவங்கள், அது நிமித்தம் வந்த தவறுகள், அது நிமித்தம் வந்த பாவம் குற்றத்தின் தவறுகள் நிமித்தம் அக்கிரமித்திரம் இன்றைய தேசம் இந்த கொரோனா கொள்ளை நிமித்தம் பாதிக்கப்பட்டு நீங்கள் நாலு வீடு அடைந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரை நாவு கொண்டு நான் பிரியமான காரியத்தை செய்ய எனக்கு போதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு போதித்தீரே. தாவீது போல அபிஷேகம் உள்ளவங்க பரிசுத்தாவினை நடத்தப்படுகிறவர்கள் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை பேசுவாங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதியும் ஆண்டவரே. ஆண்டவர் நான் பிரியமில்லாத காரியத்தை செய்து நான் நரகத்து போக கூடாதப்பா. ஏசப்பட வருகை சீக்கிரம், நினையாத நாள் அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை சீக்கிரம். தேசத்தில் ஒரு எழுப்பன் வந்த உடன்தானே ஏசப்பட வருகை இருக்கும். என் அன்பான மகனே மகளே, நீ தேவனுக்கு பிரியமான காரியம் செய்தால் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நீ எடுத்துக் கொள்ளப்பட முடியும். இல்லாவிட்டால் பரலோகராஜ்யம் போக முடியாது. தேவனால் அபிஷேகம் உள்ளவர்கள் தான் சொல்லுவாங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், எனக்கு பிரியமானதை ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை எனக்கு போதியும் ஆண்டவரே. இன்றைக்கு அப்படி போற ஆண்டவரே, இந்த அநேக விசுவாசிகள் என்ன தேவனுக்கு பிரியமானதுக்காக விட்டுட்டு எனக்கு பிரியமான ஆசீர்வாதமான வார்த்தையை பேச வேண்டும் என்று விரும்புகிற விசுவாசிகள். இன்றைக்கு ஜனங்களை பிரியப்படுத்த ஊழியரை உலகத்தில் நம்ம நிறைய நம்மளை கண்கூடா பார்க்கிறோம். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். மனுஷரை பிரியப்படுத்துறவன் என் ஊழியக்காரன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. பாவத்தை குறித்து நீதியை குறித்து கடிந்து கொண்டு பேசணும், கண்டனம் கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். வேதம் கடைசி காலம் கடந்த நாட்கள் உள்ளதை விட்டுவிடுங்கள், ஊழியர்களை விசுவாசிகளை கடந்த நாட்கள் உள்ளதை விட்டுவிடு, இனி அது ஒரு புதிய தீர்மானம். நான் அப்படிதான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். ஏசப்பட வர்க்கச்சுக்கிறேன், ஆண்டவரே மனுஷன் நிந்திக்கிறாங்களோ பரியாசம் அது எனக்கு வேணும், உமக்கு பிரியமான மகனாய் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. கடந்த நாட்கள் செய்த பாவங்கள் எங்களுக்கு மனுஷரை பிரியப்படுத்தி விட்டோம் ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் பரலோகத்தை குறித்து பேசாமல் போயிட்டோம். எல்லா நாளும் ஆசீர்வாதம் 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 அப்படி சொல்லுகிற, அப்படி ஆசீர்வாத வார்த்தை பேசுகிற ஒரு அல்லேலியா கூட்டம் பெருங்கூட்டம் உலகத்திலே உண்டு. இன்னைக்கு பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் போது அல்லேலி சொல்லுறவங்க சோத்திரம் சொல்லுங்க எத்தனை பேர் உண்டு. மகனை ஆயத்தமாக ஆயத்தமாக சொல்லும் போது அல்லேலூயா சொல்ற கூட்டங்கள் எத்தனை பேர் உண்டு. அன்புக்குரிய மகனே மகளே, ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருக்க. இன்றைக்கு செபிக்கணும். தாவி அபிஷேகம் உள்ள தாவி ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். என்னுடைய செய்ய நமக்கு பிரியமா இருக்கணும். ஆலயத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, பிரசங்கத்தை நான் கேட்க போறேன் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமில்லாத செய்யக்கூடாது, உமக்கு பிரியமானது செய்ய போதும் என்று எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு ஜெபிக்கலாம். நமக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்யும்போது நிச்சயமா என்ன ஜெபிக்கிறீங்களோ அந்த நிச்சயமா பதில் உண்டு, நிச்சயமா விடுதலை உண்டு. அப்ப தேவனுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்யாத அப்படின்னா இந்த ஊரடங்கு உத்தரவு நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையாக பரிசுத்தமின் அபிஷேகம் ஒரு மனசுக்குள்ளார் இருக்கு என்று சொன்னார். பரிசுத்தமினால் நடத்தப்படுகிற ஒரு தேவ பிள்ளையா இருந்தால் இன்றைக்கு நிச்சயமா ஆரோக்கிய செய்து அழுது ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் முழங்கால் பட்டு ஜெபிக்கலாம், இருக்கிறது ஜெபிக்கலாம். ஆண்டவரே நாங்கள் அறிந்தோம் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை அறிந்தோம் ஆண்டவரே. இயேசுவை எதற்காக கொல்ல நோய், எதற்காக இந்த பஞ்சம் ஆண்டவரே, ஜனங்கள் செய்கிற பாவம், ஜனங்கள் செய்கிற அக்கிரமம் நிமித்தம் என்று நீர் எரேமியா கொண்டு யூத ஜன எருசலேம் மக்களுக்கு நீங்க பேசினீரப்பா. அந்த பாவத்தின் நிமித்தம், இந்த கொள்ளை நோய் நிமித்தம் யூத ஜனங்களுடைய வாசல்கள் பலனிட்டு கிடக்கிறது ஆண்டவர். இந்த பலன் இல்லாமல் இருந்தால் சத்துரு உள்ளார் வந்து கூட இன்றைக்கு பூமிக்குற வாழ்க்கையில உலகத்தில் வாழ்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆலயம் அல்லவா, இது மாளிகை அல்லவா. இந்த மாளிகையை பாதுகாக்கிற 5 விதமான வாசல்கள் உண்டு. இந்த வாசல்கள் ஆண்டவரே நாங்கள் பாதுகாத்தாவிட்டால் பரிசுத்தாவின் தங்கிருந்த மாளிகையை, இந்த ஆலயத்தை சாத்தான் வந்து தீட்டுப்படுத்தி விடுவான் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இந்த நாள் கொண்டு உமக்கு செய்ய வேண்டிய 5 முக்கியமான பிரியமான காரியத்தை நாங்கள் செய்ய தவறிவிட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் வேண்டாத வார்த்தைகளை பேசிவிட்டோம் ஆண்டவரே, நாங்கள் முறுமுறுத்து விட்டோம் ஆண்டவரே. வேதமே ஆண்டவரை துதிக்க வேண்டிய சமயத்தில் எங்கள் நாள் கொண்டு துதிக்காமல் போனோம். வேத வசனம் வாசிக்க வேண்டிய சமயத்தில் வேத வசனம் கொண்டு வாசிக்காமல் ஆண்டவரே நாங்கள் அந்த காலத்தை கடத்தி விட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய காலத்தை சுவிசேஷம் அறிவிக்காமல் நாங்கள் போய்விட்டோம்
போய்விட்டோம். ஜெபிக்க வேண்டிய காலகட்டம் ஜெபிக்காமல் போய்விட்டோம். விசுவாச வார்த்தைகளை பேசாமல் போயிட்டோம். எங்களுக்கு மன்னி ஆண்டவரே, எங்களுக்கு மன்னி ஆண்டவரே. சரியான பாதையில ஆண்டவரே கடிந்து கொண்டு பேசி ஆண்டவரே நடத்துற ஊழியருக்கு நம்ம பேசிவிட்டோம். வாழ்த்து சொல்லாமல் போய்விட்டோம். எனக்கு மன்னியும் மன்னியும் என்று அழுது செவிங்க, அழுது செவிங்க, அழுது செவிங்க. கேட்ட வசனத்தின்படி நடக்க கிருபைதாரும். இனியாத ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான செய்ய எங்களுக்கு போதியும் ஆண்டவர் என்று எல்லாரும் அழுது செவிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வீடுகளில் உலாவிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வீட்டிலே உலாவிக் கொண்டே இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை தேவ பிள்ளைகள் உமக்கு பிரியமானது செய்யணும் ஆண்டவரே. கடந்த நாட்கள் உமக்கு பிரியமில்லாத காரியம் செய்தது நிமித்தம் தானே ஆண்டவரே இந்த கொரோனா கொள்ளை நோயும் இந்த ஊரடங்கு உத்தரவினால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மன்னியும், எங்கள் பாவங்கள் அக்கிரமம் மன்னியும். இனி முதல் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் தயவு செய்து செய்யக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை சாத்தான் செய்வதற்கு அவன் கிரியை செய்வான் ஆண்டவரே. எங்க நாவு கொண்டு ஆண்டவரே இந்த வாசலை பிரயோஜனப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிசாசு எதிர்த்து நிற்க நீர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவாய் இருக்கிற பிசாசு ஆண்டவரே மலையில இயேசுவை சோதிக்கும் போது ஆண்டவரே அவன் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவரே நீர் வாயினால் ஆண்டவரே வாசலை திறந்து உதடுகளிலிருந்து தேவனுடைய வார்த்தையை பேசினபடியினால் சத்துரு ஆண்டவரே இயேசு விட்டு பின் அவன் போய்விட்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு சத்துருவோடு எதிர்க்க நாங்கள் தேவ வசனத்தை ஆண்டவரே வேத வசனமாய் இருக்கிற அந்த பட்டயத்தை எடுக்க நான் கொண்டு தேவ வசனத்தை பேச எங்களுக்கு கிருபைதான் எல்லா பொல்லாத போராட்டம் மாறட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு யார் யார் ஒப்பு கொடுத்து செபிக்கிறார் தாவீது போல ஆண்டவர் எவ்வளவுதான் அபிஷேகம் இருந்தாலும் என்ன உயர்ந்த ஸ்தானத்தில் உன்னத ஸ்தானத்தில் இருந்தாலும் சாத்தானுடைய ஒரு போராட்டம் வரும்போது ஆண்டவர் உணர்வடைந்த தாவீது ஆண்டவர் உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதியும் ஆண்டவர். என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், எனக்கு பிரியமான காரியம் செய்ய போதியும். நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்தும் என்று ஒரு உணர்வு உள்ளது போல ஒரு உணர்வுள்ள ஜனங்களை இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே இனி மனுஷரை பிரியப்படுத்த கூடாதப்பா. இயேசுவின் வருகை சீக்கிரம் ஆண்டவரே. மனுஷரை பிரியப்படுத்துறவன் எனக்கு ஊழியக்காரனே அல்ல என்று நீங்க தெளிவாய் பேசி இருக்கிற ஆண்டவரே. இனியாவது ஆண்டவரே ஊழியருக்கும் விசுவாசிகளும் ஒரு உணர்வை காரணம் ஆண்டவரே. ஆண்டவரே 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 வேதத்தில் எரேமியா பார்க்கும்போது ஆண்டவரே கலக வீட்டாரா இருக்கிறவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நீ நான் பேசுவதை சொல்லு, நான் சொல்லுகிற வார்த்தை பேசுன்னு சொன்னேன். இன்றைக்கு ஆண்டவரே ஊழியர் ஆண்டவரே வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினபடினால் தான் ஆண்டவரே இவ்வளவு பெரிய கொள்ள நோயின் தாக்குதல் முழு உலகத்தை பாதிக்கப்படு உணர்வடையட்டும் ஆண்டவரே. இனியாவது உணர்வடைந்த ஆண்டவரே எங்களுக்கு போதிய ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வேத வசனம் மூலம் ஊழியர்கள் மூலம் உமக்கு பிரியமான காரியத்தை நான் செய்யணும், எங்க குடும்பம் செய்யணும், எங்க சபை செய்யணும் ஆண்டவரே, எங்க தேசம் செய்ய வேண்டும் என்று அந்த உணர்வோடு ஜெபிக்கிறோம். இன்றைக்கு யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர் மேல் கிருபை வெளிப்படுவதாக, அவங்க குடும்பத்தின் மேல் கிருபை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியோடு பேசினார் உணர்வடைந்து உமக்கு பிரியமான காரியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமான காரியத்தை நாங்கள் செய்யும் போது என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் அநேக காரியங்கள் ஜெபிக்கிறோம், பல மணிக்குறான் முழங்கால் அழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் தேசத்தில் ஒரு மாற்றத்தை காண முடியவில்லை, எங்கள் ஆலயம் திறக்க முடியாது, நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேதனைப்பட்டு அந்த வாஞ்ச உள்ளங்கள் மாத்திரம் யார் யார் வாஞ்சோடு தாகத்தோடு இருக்கிற அவர்களுக்கு உடைய கிருபை அளித்து ஆண்டவரே இந்த வேத வசனத்தின்படி நடந்து ஒரு கூட்டம் ஆத்துமன் ஆதாயப்படுத்தி பரலோகத்தில் ஆண்டவரே இந்த ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட அந்த புதிய எரிசன் வாழ்விலே யுக யுகமாய் கோடி கோடி வருஷங்களாய் அந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்க மோடு கூட நடக்கிற வாழ்க்கைக்காய் எங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவைக்காக உள்ளமடைந்து வசனத்தை கேட்டு முழுமையா ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு ஊழியரின் விசுவாச ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த வசனத்தின்படி நடந்து வாசலை காத்துக்கொண்டு வாசலை வழியாக செய்ய 5 முக்கியமான காரியத்தை நாங்கள் செய்து ஆசீர்வதிக்கப்பட்டு முக்கு பிரியமான பிள்ளாய் முக்கு பிரியமான ஊழியம் செய்து பரலோகத்தை சந்தோஷப்படுத்துங்களுக்கு இருப்பவர் அப்பா. என்னை ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்திற்காக ஸ்தோத்திரம். இதில் மத்தியில் ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் அவருடைய
ஜெபத்தை கேட்டு அற்புதமான காரியம் செய்து ஜெபிக்கிற எல்லா விஷயத்திலும் விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. தரித்திரம் கஷ்டம் மாறட்டும், பணக்கஷ்டம் மாறட்டும், வேலை தொழில் வியாபாரம் பிசினஸ் இல்லாத ஆண்டவரே கஷ்டப்படுற ஒவ்வொரு குடும்பத்தை அற்புதம் செய்யும் ஆண்டவரே. ஆலயம் திறக்க முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே, வெளியில போய் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத நிலைமையில் இயேசுவின் அற்புதம் நடத்தி ஒரு தேசத்துக்கு ஒரு சேவத்தை கொண்டு ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. பொல்லாத வழிவிட்டு திரும்பும்போது ஆண்டவரே நான் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் சேவத்தை கொடுப்பேன் சொன்னவரே ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறப்பா. ஒப்படைத்து இந்த கேட்ட வசனப்படி நடந்து ஆசீர்வாதமாக வாழ, நமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபைதார். ஜெபம் கேட்டபடியா ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.